ADHD என்பது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அதாவது கவனக்குறைவு மிக இயக்க குறைபாடு என்று கூறலாம். பெரும்பாலும் குழந்தைகள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் குழந்தைகள் சிலருக்கு வளரும் போது இது தானாகவே சரியாகிவிடலாம் எனவும், சிலருக்கு கடைசி வரை இந்த பாதிப்பு நீடிக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி வயது குழந்தைகளிடையே அதிகம் காணப்படும் இந்த கோளாறு தோராயமாக 7% குழந்தைகளை பாதிக்கிறது. பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளிடம் 3 மடங்கு அதிகமாகவும் காணப்படுகிறது. திரை பிரபலங்களான நடிகை ஆலியா பட், ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோரும் இந்த குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியின் மனநல பேராசிரியர் டாக்டர் அருண் பி நாயர் இது பற்றி கூறுகையில், ADHD என்பது டோபமைன் குறைபாட்டால் ஏற்படும் ஒரு நரம்பியல் கோளாறு என்கிறார். மூளை செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த டோபமைனின் வேலை கவனம். டோபமைன் அளவு குறையும் போது மூளையில் உணர்வில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவதில் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் மூளையில் அனைத்து தூண்டுதல்களுக்கும் குழந்தைகள் ஒரே மாதிரி தீவிரம் காட்டுகிறார்கள். வகுப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் மூளையில் போதுமான அளவு டோபமைன் இருக்க வேண்டும், இல்லையெனில் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெரும்பாலான குழந்தைகளுக்கு 7 வயதிற்கு முன்பே ADHD அறிகுறிகள் வெளிப்படுகிறது. ஆனால் சிலருக்கு அது 12 வயதில் தான் தெரிகிறது என்கிறார் மருத்துவர். மேலும் தற்போது இணைய பயன்பாடுகள் எளிதாக இருப்பதால் பலரும் ஆன்லைன் மூலமாக இது பற்றிய தகவல்கள் பெறுகிறார்கள். அந்த அறிகுறிகளை வைத்து தங்களுடைய குழந்தைகளுக்கும் ADHD இருப்பதாக நினைக்கின்றனர். அறிகுறிகள் தொடர்ந்து 6 மாதங்கள் நீடித்தால் மட்டுமே பாதிப்பு இருக்க வாய்ப்புள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெளிவுபடுத்துகிறார் மருத்துவர். சில நேரங்களில் பாதிப்பு இருக்கும் குழந்தைகளை அறிகுறிகளை வைத்து கண்டறிய முடியாது எனவும் அவர் எச்சரிக்கிறார். கொச்சியைச் சேர்ந்த டாக்டர் ஜோசப் சன்னி குன்னச்சேரி, ஆன்லைன் மூலமாக பாதிப்புகளை ஓரளவு தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நோய் இருக்கிறதா என உறுதி செய்ய கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும் என கூறுகிறார். கொரோனா ஊரடங்கின் போது உடல் செயல்பாடுகள் குறைந்து அதிக நேர மொபைல் பயன்பாட்டினால் குழந்தைகள் அதிகமாக ADHD குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவே தொடரும் போது இதன் பாதிப்புகள் அதிகமாகும் எனவும் எச்சரிக்கின்றனர். அதனால் முழுவதுமாக மின்னணு சாதனங்களை தவிர்த்து குழந்தைகளின் உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் போது இதன் பாதிப்புகள் படிப்படியாக குறையும் எனவும் அறிவுறுத்துகிறார்கள். இளைஞர்கள், நடுத்தர வயதினர், முதியவர்களிடம் இந்த பாதிப்பு இருக்கும்போது அமைதியாக இருப்பதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு மருத்துவர் உதவியுடன் முறையான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது, வீடு அல்லது அலுவலக சூழல், நண்பர்கள் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலமாக பாதிப்பை படிப்படியாக குறைக்க முடியும் என்கிறார் மருத்துவர் ஜோசப். ADHD-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் டிஜிட்டல் சாதனங்களுக்கு அடிமையாகும் சூழ்நிலை வரலாம். இளம் வயதில் போதைப் பொருள் பழக்கம் கூட ஏற்படலாம். அதனால் ADHD அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி கண்டறிந்து சிகிச்சை பெற வேண்டியது மிக மிக அவசியம் என்று டாக்டர் அருண் அறிவுறுத்துகிறார். 2 வகையான ADHD பாதிப்புகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளிடம் அதிவேக செயல்பாடு, கவனக்குறைவு, கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குவது ஒரு வகை. மற்றொரு வகையில் சிலருக்கு கவனக்குறைவு மட்டுமே இருக்கும், அதிவேக செயல்பாடு இருக்காது. ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்சிவ் ADHD குழந்தைகளுக்கு கவனம் இருக்கும், ஆனால் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும். அதனால் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை மேற்கொள்வது மட்டுமே ஒரே தீர்வாக இருக்கும்.